ஜெகவாழ்வு பராய் மனம் போல் ஜெகவாழ்வு ஏன் மட நெஞ்சே நீ மலைக்குறாக்கினி மனம் போல் ஜெகவாழ்வு மாயமாய் வினோத வாழ்விலாதை மீது ஆடும் போது மனம் போல் ஜெகவாழ்வு வந்ததும் பெருமை தந்ததும் துயரில் வந்ததும் அடிமை என்றதும் உனது மனம் போல் ஜெகவாழ்வு தினமே உறவாடி தினமே உறவாடி தீகைக்க விட்டு நகைத்து மனோகரமாய் ஆடும் போது மனம் போல் ஜெகவாழ்வு ஏன் மட நெஞ்சேனி மலைக்குறாயினி ஏன் மட நெஞ்சேனி மலைக்குறாயினி மனம் போல் ஜெகவாழ்வு. என்ன கேசவா, பிஏ படிச்சவெல்லாம் ஹோட்டல்ல உருத்தம் பொறுப்பா இருக்கிறானே, நமக்கு எங்க உத்தியோகம் கிடைக்க போகுது? ஆமா கோபால், அதுதான் பெருத்த கவலையா இருக்கு. ஒரு செலவுனாவது போட்டு தொலைக்கலாம்னா ஒவ்வொரு மகானுபாவனும் தானா வழிச்சுக்கிறான். உனக்குதான் எல்லா பாக்கியும் தெரியுமே. இந்த சினிமா கம்பெனியில தலைக்கு தலை பெரியதனமா இருக்குது. டைரக்டர் மூக்க சொல்லிடுவான், ப்ரொடியூசர் பல்ல இல்லைன்னுவான், கேமராமேன் கண்ணை தரணுவான், ப்ரொடக்ஷன் மேனேஜர் கண்ணை மூடுவான், மியூசிக் டைரக்டர் மெல்ல பாடுவான், சவுண்ட் இன்ஜினியர் உறக்க பாடுவான். உங்க கிட்ட போய் ஆம்பிட்டு முடிக்கிறத விட சும்மா இருக்கலாம். ஒரு வெத்தலை பாக்கடை வைக்கலாம்னாலும் ஒவ்வொரு புண்ணியவானும் தினம் 2 பேக்கெட் 3 பேக்கெட் கோல்டு பிளேட் சிகரெட்டா வாங்கி ஊதிடுறான். கடைசியில நாமத்தை சாச்சிடுறோம். அதெல்லாம் ஒழியுது. ஒண்ணு செய்வோமா? என்ன சொல்லு? 2 வீட்டு வெண்ணத்தை வாங்குறது, ஒரு அண்டா தண்ணியில கலக்கிறது, 50-60 குட்டியில ரொப்பறது, வெளியூர் போறது, மார்வேஷம் போட்டுக்கிறது, சாது குச்சி மருந்துன்னு சொல்றது, குட்டி இன்னும் 2 ரூபான்னு விக்கிறது. அப்படி சொல்லு, புறப்படு. சரி வா போலாம். दाग बुशी मर्द की साथ था, एक आदमी लकड़ी लेकर चलता तो बुशी की साथ चलेगा. यवन की कोलोनी नड़करा अवे पुलावी नड़पा. 60 बाप की बूढ़ा खाया तो 60 वयसु कड़वन की साथ का 20 छोकरा बन जाएंगे. 20 वयसु पयन क्या आयरा बहुत लोग बच्चा नहीं कर ரொம்ப பேருக்கு குழந்தைக்கு இல்லைன்னு காசிக்கு जाता ராமேஸ்வருக்கு जाता. காசிக்கு போறா, ராமேஸ்வரத்துக்கு போறான். பட் ஜாட்கு फिरता, हाले मर्दக்கு சுத்துறான். காசிக்கு जाना मत, बट जाटku फिरना मत. காசிக்கு போனா हाले मर्दக்கு சுத்தணும். एक सीसा लेको खाओ. ஒரு புத்தி வாங்கி சாப்பிட்டாக்கா साला चल नया नया जल्दी डाला ना मत. वर्षा बचत की पुदु पुदु पंचांगम पूरे मादरी तुमरो चाला चल एक बच्चा बैठा होगा नहीं क्या देखो. वर्षा बचत की गुलकुर कोंदे पुरकरा इल्ले पारगो. इसमें झूठ नहीं, इल्ले पोइल्ले दखलबाजी नहीं, पितलाटम इल्ले. एक सीसी की दाम 2 रुपया और बुट्टी वेले 2 रुपया था.
என்னங்க குழந்தை சந்தோஷமா இருந்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சந்தோஷம் சர்வரோக ஔஷதம்னு தெரியாதா உங்களுக்கு? நாகரிகம் வந்துகிட்டு அடக்க ஒடுக்கம் மட்டு மரியாதை சின்னவா பெரியவான்னு இல்லாம பாடுறதும் ஆடுறதும் குளிச்சுக்கிட்டு நடக்கிறதும் உடம்பு தெரியும்படியா உடுத்துறதும் ஊரெல்லாம் சுத்துறதும் கண்டவனோட பேசுறதுமா இருக்காங்களே சில பெரிய விட்டு பெண் சிறுவன்மணிகள். அந்த மாதிரி இவளை நீ கெடுக்க போற. என்னங்க என்ன சும்மா மழன்னு மங்கா தாயம்மா மாதிரி பேசுறீங்களே? எனக்கு மட்டும் நாகரிகம்னா பிடிக்குமா? நான் என்ன முகத்துக்கு பவுடர் பூசிக்கிறேனா பிச்சடா போட்டுக்கிறேனா? என்னமோ ஒரே குழந்தை, ஆணும் அதுதான் பெண்ணும் அதுதான். அதுக்காக எப்பவாவது வேடிக்கை பாடினா நீங்க என்னன்னா கச்ச கட்டிக்கிட்டு வந்துடுறீங்களே. வாய மூடு. நாளை ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு போனா அங்கேயும் தானே இந்த பழக்கம் வரும். அனாவசியமா வம்புக்கு இருக்காதீங்க. உங்க பாடு உங்க குழந்தை பாடு. ராஜா நான் ஒரு வாத்தியார வச்சு அவளுக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கத்துக் கொடுத்து ஒரு கல்யாணத்தையும் செய்து வச்சு அவளை ஒரு ஐடியல் ஹிந்து ஒய்ஃபா செய்யலன்னா நான் திவான் பகதூர் இல்லை. டேய் கோபால், காடு வாவா வீடு போங்கிற ஸ்திதியில இருக்கிற குடுகுடு கிழவனுங்கள் எல்லாம் இந்த மாதிரி 2ஆம் தாரமும் 3ஆம் தாரமும் கல்யாணம் பண்ணிக்குவானே. அதுக்கப்புறம் 2 3 கொடுத்து வெள்ளை தண்ணியும் வெங்காய தண்ணியும் வாங்கி குடிப்பானே. அது மட்டுமல்ல, சாணியிலே சர்க்கரையை கலக்கி தாது புஷ்டி மருந்துன்னு வித்தா அதையும் வாங்கி சாப்பிடுவானுங்க இந்த கிழவனுங்க. இந்த கிழவனுங்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சிறுத்தைகளை கல்யாணம் பண்ணிக்குவானே. அதுக்கப்புறம் அது எட்டி பார்த்தா சந்தேகப்படுவானே, அண்ட வீட்டுக்கு போனா சம்சயப்படுவானே. அது வழியுது. இந்த ஊர் ஹோட்டல் சாப்பாடு எப்படியோ ஹோட்டல் சாப்பாடு தானே. வெந்தத்தையும் வேகாத்தையும் போடுவான், இல்லன்னா கொலபாதக சாம்பாரும் ரசத்தையும் ஊத்துவான். ஆமாம்பா, காப்பியில பாலே காட்ட மாட்டான். கேட்டா இது பாலை காட்டா ஹோட்டல் ஒண்ணுவான். என்ன எழவோ வா போய் பார்க்கலாம். ஏன்டா அலற? கழுத்து சுளிக்கிட்டுதுரா. இடது பக்கமா வலது பக்கமா? வலது பக்கம். இது வர ஆமா, இடது காலு சரியா போயிடுச்சு. பாத்தியா நம்ம வேலைய? கேசவா, நான் வந்துட்டேன் சார். உண்மை இல்லடா, என் பேரும் கேசவன் தானுங்க. நீ போய் வெந்நீர் போடு, நாங்க வரோம். சரிங்க போ. கேசவா, அம்மா ராத்திரி கனாவுல வந்தாங்க. வந்தா என்ன? உடம்பு எப்படி இருக்குதோ தெரியலையே, அதனால ஊருக்கு போய் நான் அம்மாவை பார்க்கணும். என்னடா இது, ஒரு நாளைக்கு அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறியே. நீ போப்பா. உனக்கு மட்டும் இங்க இல்ல வேலை? அட தனியனே, இந்த ஊர்ல என்ன மலிவா இருக்கோ அதை வாங்கிட்டு வரேன், நீ போய் சொல்ல. அப்ப நான் 8 மணி வண்டிக்கு புறப்படுறேன். புறப்படு. நீ நேரா ரயில்வே ஸ்டேஷன் போ, நான் குளிச்சுட்டு கடை வீதிக்கு போயிட்டு வரேன். அயோக்கிய பைய, கண்ணே தெரியல. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க என் உயிரையே காப்பாத்துறீங்க. நீங்க இல்லன்னா என் எது என்ன ஆகுறது? உங்களுக்கு வெரி மெனி தேங்க்ஸ். நீங்க தயவு பண்ணி என் பங்களா வரணும் வந்து போகணும்.
பரவாயில்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது, வந்துதான் போகணுங்க. சரி, உங்க பிரியம். நம்ம வீடு எங்க? நான் வெளியூருங்க. அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியாது? திவான் பகதூர். ஆமா, நான் டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் திவான் பகதூர் ரங்கநாதன் கிடையாது. ஓஹோ, அப்படியா? நீங்க என்ன காப்பாத்தலன்னா பப்ளிக்கு பெரிய லாஸ். நீங்க செய்த இந்த பெரிய உதவிக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னா தெரியல. நம்மால என்ன இருக்கு, எல்லாம் கடவுள் செயல். உங்களுடைய அன்பு மாத்திரம் இருந்தா போதும். மறைத்திடும் நாகரிக வாட்டையில் மயங்காத மாநில காமத்தை மறைத்திடும் நாகரிக வாட்டையில் மயங்காத காணலை ஜலமென்று மானலை வருவோ காணலை ஜலமென்று மானலை வருவோ கண்டன காட்சி என்று கொண்டிடும் மாயையில் மானிட கர்மத்தை மறைத்திடும் நாகரிக வாட்டையில் மயங்காதே புதுமை பழமை என்பார் புது படிப்புக்கார கொல்லாட்டு முதன்பார் ரத்த குடிப்புக்கார புதுமை வலையில் சிக்கி மனித சமூகத்தில் புதுமை வலையில் சிக்கி மனித சமூகத்தில் புண்ணிய முறைகளை மனித மறை கூறா மனித சமத்தை மறைத்திடும் நாகரிக வாட்டையில் மயங்காதே. அப்பா எங்கம்மா இன்னும் காணுமே? பாத்தியார கையோட தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சின்னவரா இருக்காரு. ராஜா, ராஜா, என்னங்க இவர் யார் தெரியுமா? இப்போ கழுத்துல மாங்கல்யம் இருக்குதுன்னா அதுக்கு காரணகர்த்தா இவர் தான். ஐயோ, சங்கதி புரிஞ்சீங்க. கார்ல ஆட்டு சாகரத்துக்கு இருந்தேன், இவர் தான் காப்பாத்தினாரு. உட்காருங்க. அடே ராமா, காபி பலகாரம் தயாராகட்டும். உங்களுக்கு கோடி புண்ணியம், எங்க வயசுல பாலை வார்த்தீங்க. எல்லாம் அவன் செயல். நீங்க இந்த ஊர் தானே? இல்லம்மா, நான் மதராஸ். எங்கப்பா உத்தியோகம்? கடவுள் என்ன அந்த நிலைமைக்கு வைக்கலீங்க. எனக்கு ஒருத்தர்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல பிடிக்காது. ஓஹோ, வியாபாரம் போல் இருக்கு. ஆமா 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 ஆமா. என்ன வியாபாரமோ? சமயோஜிதம் போல. எப்போ எங்க எந்த வியாபாரம் செஞ்சா லாபம் வருமோ அதுல தனத்தை பாத்தியா? ஒரு படத்தை எடுத்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம்னு பூரா படத்தையும் எடுக்காம சும்மா பணத்தை வாரி வாரி அவளுக்கு இவளுக்கும் கொடுத்து விட்டு இப்ப தலைமையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே உன் தம்பி. அவளை ஏன் இழுக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA வரைக்கும் படிச்சேன். ஆனா நான் பரீட்சைக்கு போறப்ப வந்துட்டு இருக்கோம். ஆமா 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 ஆமா. நீங்க என் உயிரை காப்பாத்துனது ஒரு பெருசு இல்ல, எங்களுக்கு இன்னொரு உபகாரம் செய்யணும். என்னங்க, உங்களை நாங்க சாகர வரலும் மறக்க மாட்டோம். நீங்க கொஞ்ச நாள் வரலும் நம்ம பங்களாவிலேயே இரு. நம்ம குழந்தைக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்க, நான் சீக்கிரமா போகணுமே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எங்க மனசையும் திருப்தி செய்தா போல இருக்கும். சரி, உங்க பிரியம். டீ ரெடி. சரி வாங்க. ரொம்ப நாளா உங்களை போல ஒரு வாத்தியார தேடிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீங்க கிடைச்சிட்டீங்க. குழந்தை ஸ்கூல் ஃபைனல் வரலும் பாஸ் செய்திருக்குதுங்க. ஓ, அப்படி சொல்லுங்க. அதுதான் குழந்தை முகத்துல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா. இவர் தாம்மா அவன் வாத்தியாரு. குழந்தை யூரோப்பியன் ஸ்கூல்ல படிச்சதுங்க. சாப்பிடுற ஸ்டைல அப்படித்தான் சொல்லுதுங்க. குழந்தைக்கு
இன்னும் 2-3 மாசத்துக்குள்ளர கல்யாணத்திற்கு ஏற்பாடு ஆயிடும். போங்கப்பா. மங்களகரமான காரியம், ரொம்ப சந்தோஷம். என்னமோ நம்மால என்ன இருக்கு, எல்லாம் அவனுடைய செயல். மேரேஜ் மேட் இன் ஹெவன். அப்போ என் பெட்டி படுக்கெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன், போய் கொண்டு வந்துடுறாத. நம்ம காரிலே போய் வந்துருங்க. டேய் ராமா, டிரைவர் என்ற சொல்லுடா. என்னங்க வயசு குழந்தைக்கு வயசு பையனை வாத்தியாரா வைக்கலாமா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு பிராட் யூஸே கிடையாதுடி. பையன் முகத்தை பார்த்தாலே யோக்கியமானவனா இல்லையான்னு தெரியல. என்னமோ உங்க பிரியம், அப்புறம் என் மேல போட்ட போறீங்க பழிய. கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்க இல்ல சொல்லுங்க. சொல்றத கேக்குறியா குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், எங்க இல்லை? என்ன சார் இது தெரியாதா? கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இதெல்லாம் பாட்டி கதை. கையில் 4 துட்டு குதிக்கையிலே, காதில் ரவ்வை கம்மல் ஜொலிக்கையிலே, வீடு வாசல் நிலம் இருக்கையிலே, உயர்ந்த பதவியிலே, தேக சௌக்கியத்திலே, சரச லாப விளையாட்டிலே கடவுள் இல்லை. அப்பொழுது அவர் யாரும் நினைக்கவும் மாட்டார், அவர் இருக்கவும் மாட்டார். ஆனால் கடவுள் எங்கேதான் இருக்கிறார்? கையில் காசில்லாமல் முடிக்கையிலே, இருக்க இடமில்லாமல் தவிக்கையிலே, துன்பத்திலே, துயரத்திலே, அகோர வியாதியிலே, பிரசவ வேலையிலே, பந்துமித்திரர் பிராணன் போகையிலே, எதிரியின் ஆகாய விமானம் வருகையிலே, அபாய சங்கு உதையிலே, பாம் போடையிலே, பெண்டு பிள்ளைகளை விட்டு ஓட்டம் எடுக்கையிலே கடவுள் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரை 1000 தரம் நினைப்பார்கள், 10,000 விதமாக அழைப்பார்கள், 20,000 தடவை வீழ்ந்து வீழ்ந்து கும்பிடுவார்கள். நல்லா சொன்னீங்க. அப்படித்தான் இருக்கு உலகம். அந்த கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 ரூபமா எடுத்திருக்கிறார். பிரம்மா சிருஷ்டிக்கிறது, விஷ்ணு காப்பாத்துறது, சிவன் அழிக்கிறது. ஆளுங்க வேணும்ல, அதுக்கு மனுவை சிருஷ்டித்தார். மனுவா? ஓ, மனு தர்ம சாஸ்திரங்கிறாங்களே, அவர்தான். எங்க வீட்டுல இருக்கு, நான் படிச்சதில்ல. இந்தா இதுவும் அதேதான். இதுல 9வது அத்தியாயத்தை எடுத்து மாதர்களின் ஆப்த தர்மம் என்ற விஷயத்தை படிமா. இது இருக்க அதைத்தான் படி. பெண்ணானவள் தான் ருதுவான துவக்கி 3 வருஷம் வரையிலும் தகப்பன் தக்க வரனுக்கு கொடுப்பான் என்கிறதை எதிர்பார்த்திருக்க வேண்டியது. அதற்குள் தகுந்த வரனுக்கு கொடாவிடில் தானாகவே தகுந்த வரனை வரித்துக் கொள்ள கடவுள். அப்படியா சொல்லிருக்கு? அப்படித்தான் சொல்லிருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா.
டான்ஸ் எப்படி கேட்கணுமா? ஜமீன்தார் ஏற்பாடு இல்ல. இவ அம்மா இதை விட ரொம்ப நல்லா ஆடுவான். ஆமா ஆமா. ஆனா இந்த ஷோக் வேலை ஜில் வேலை அவகிட்ட கிடையாது. ஆமா ஆமா. இவ கைப்பிடிப்பும் கழுத்து ஒடிப்பும் நடக்கிற துடிப்பும் ரொம்ப எடுப்பா இருந்தது இல்ல? ஆமா ஆமா. இருந்தாலும் அன்னைக்கு ஆடுனால ஒரு குட்டி. ஆமா, அந்த பெங்களூர் குட்டி. ஆமா ஆமா, அந்த ஷோக்கு இல்ல இவ. ஆமா ஆமா. ஆமா, இவ ஆண்டவர் 2 கால்ல தானே? ஆமா ஆமா. 4 கால் மாதிரி தெரிஞ்சது இல்ல? ஆமா ஆமா. ஐயா நௌசாமிலார், வந்துகிட்டே இருக்கேன். உட்கா. என்ன விசேஷம்? ஜமீன்தார் பங்களாவில சதா விசேஷம் தானே. சும்மா ஒரு விஷயத்த உங்க காதல. என்ன விஷயம்? கொஞ்சம் அப்படி தனியா போய். சும்மா சொல்லும். இவெல்லாம் நமது ஃப்ரெண்ட்ஸ் தான், உயிருக்கு உயிர். தலையே போனாலும் விஷயம் வெளியே வராது. ஆமா, அந்த இரவப்பட்டி கிராமத்தை அடமானம் வச்சிங்களே. ஆமா, அதுக்கு என்ன? அந்த பய ஏலத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படி இப்படி ஆய்வுங்கிறானே. நான் என்னமோ நினைத்தேன், அந்த இரவப்பட்டி கிராமம் போனா எத்தனையோ சொந்தப்பட்டி கிராமம் இருக்கு. இருந்தாலும் சுத்த பேடியாடி. இதுதான் விஷயம். நான் வர்றேன். எப்பத்தான் அந்த காலம் வரப்போகுதோ? ஓய், எந்த காலம்? கங்கனை பொறுத்த காலம்னு. ஆஹா, ஜோரான ஒரு பொண்ணு அப்படி ஜில்லுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சடன் பாடை கார்ல பாம் பாம் பாம்னு போறத விடுங்கானும். கட்டவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இருந்தாலும் இந்த குடும்பஸ்தன் ஆயிட்டாலே தனி கௌரவம் இருக்குல்ல. ஆமாங்கானும், நீ சொல்றது ரொம்ப ரைட். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எப்படி வேணும்னாலும் நடக்கலாம். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்? எப்படியோ இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு தகுந்தபடி எந்த பெண்ணை வச்சா மனசு அச்சாவா முடியுது. ஏ? ஆமா ஆமா. இருந்தாலும் உங்க அந்தஸ்துக்கு தகுந்த அந்தஸ்தாவது ஒண்ணாவது. என்னமோ ஊர்ல நாட்டுல கல்யாணம் கல்யாணம்னு சொல்றாங்களே, அதை போல நாம உன்னை கட்டி போட்டு வைக்கலாம்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பொண்ணு. அப்ப சரி, முடிச்சு போடுறேன். ஆமா. முறுக்கணும். முறுக்கணுமா? எதை முறுக்கிறது? இதுல. ஓஹோ, மெத்தல் பாஸ் போட சொல்றியா? பின்ன நீங்கள் பறையனல்லோ. என்னது? நான் பறையனா? அது நீங்கள் என்னடா ஜாக்கிரதையா பேசு. பாரு, சமைக்கணும். போய் சமைக்கிறது தானே? ஐயே ஞானம், நீங்கள் சமைக்கணும். ஏய், என்னடா அது அயோக்கிய போல. முதல்ல பறையாங்கிற, அப்புறம் என்ன சமைக்க சொல்ற. என்னடா அது? முதுகு தோல் விரிஞ்சு போடும், ஜாக்கிரதை. பாரு, ചോറല്ല ചമയ്ക്കാന്, ഞാൻ പറഞ്ഞതിനെ പൊറുക്കണമെന്ന് ചൊല്ലി. ஓஹோ, அப்படி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? பின்ன ஏன் சமைக்கணும் சமைக்கணும்னு போட்டு பிராண வாங்குற? പറേ പറേ, ചിന്നമ്മാക്ക് പറഞ്ഞു കൊടുത്തല്ലോ, അതേമാതിരി എനിക്കും തമിഴ് പറഞ്ഞു കൊടുക്കണം. தமிழ் பாடம் உனக்கு சொல்லி தர சொல்றியா? അതെ അതെ. எல்லாம் அப்புறம் பறையலாம், நீ போய் உன் வேலையை பாரு. എന്താ സാറേ, എനിക്കെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കുമോ? നല്ല രഹസ്യം കുട്ടികളായാൽ സുഖമായിട്ട് പറഞ്ഞു കൊടുക്കും. ஏமா குழந்தை, நான் யார் தெரியுமோ? ஓ தெரியுமே, நீங்க வாத்தியார். ஜாக்கிரதை, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும். இல்ல என்ன? என்ன பாத்தியா,
அங்க ஒண்ண முடியாது ஒங்க ஒண்ண முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கேட்கணும். இல்லன்னா பிளாசி பிளாசி தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவது அந்த பாட்டா இங்க பலிக்காது. ஏமா உன்னை நான் அடிப்பேனா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒண்ணு சொல்லுவேன், அது மாதிரி செய்யணும், தெரியுமா? சரி. குழந்தாய், எனது இடது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடு. என்ன? சொல்றேன். அம்மா, ஒரு குழந்தை மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் ஒரு பெண் மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்தாயில்லை. உன்னை ஒரு குழந்தை என்று எண்ணியே உன் முத்தத்தை கேட்டேன். இதில் யாதொரு கபடமும் இல்லை. அப்பா அம்மா வரட்டும், இந்த வியாக்கானத்தை சொல்லி பார்க்கலாம். ஓ அம்மா தாயே, நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன். இத போய் யாரண்டையும் சொல்லிடக்கூடாது. நான் இனிமே கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பையன் தாயாரை கெஞ்சி கேட்கவே தாயார் மன்னித்து விட்டார். கதையா சொல்றீங்க? இப்படி எனக்கு சொல்லி கொடுக்க ஒருத்தர் இல்லையே. அம்மா, பாத்தியார் சொல்றத கவனமா கேளு. நான் போய் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு உன்னை கூப்பிடுறேன். அடடா, அம்மா ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டீங்களா? உங்க சாமர்த்தியம் எனக்கு தெரியாம போச்சே. போகுது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு என்ன தர போற? முந்தி இடது கண்ணத்துல கொடுத்தனே, அது இப்போ வலது கண்ணத்துல. சரிம்மா தாயே, உன் பிரியம். காபி ரெடி. மத்த பாடம் நாளைக்கு. ராமா, நான் என்ன சொன்ன, நீ என்ன செய்யற? பூ கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டியா? வாதியார் டியூஷன் ரூம் கொண்டுட்டார? வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? உனக்கு என்னதான் தெரியும்? வீடியா குடிக்கிற இரு, அப்பா கிட்ட சொல்றேன். ஞானம் சொல்லலாம். நீங்கள் வாத்தியார நோக்கணும், வாத்தியார் உங்களை நோக்கணும். எனக்கு சந்தேகமா இருக்கணும்னு பறையும். இல்ல ராமா, சும்மா தமாட்டுக்கு சொன்னேன். நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டிய? ஞாபகம் இல்ல. வாத்தியாரு ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? அப்ப நான் கெட்டவனா? இல்ல, நீ கூட நல்லவன் தான். வாத்தியாரு அசலாயிட்டு மனுஷன். நல்ல அழகு, அழகுக்கு தகுந்த படிப்பு, படிப்புக்கு தகுந்த குணம். இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா? அயாளுக்கு എന്താ, എനിക്ക് கூட ஆயில்ல. ஆமா, நீங்க என்னமோ உங்க காரியம் என்னமோன்னு அசம்பிளிக்கு போறதும் மீட்டிங்ல பேசுறதும் கிளப்ல சீட்டாடுறதுமாவே இருந்தா நம்ம கமலாவுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு கண்ணால பார்க்க வேணுங்கிற கவலையே இல்லையே உங்களுக்கு? வேற என்னடி செய்ய சொல்ற? எனக்கும் அதே கவலை தான். யாராவது வந்து நம்ம கேட்டாதானே. சரிதான், இப்பதான் ஒவ்வொரு வீட்லயும் 5-6 இருக்கே. நாம தான் அங்க எங்க சொல்லி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். என்ன திவான் பகதூர்ராஜ், ஏது சாவகாசம் போல் இருக்கு? வாங்க வாங்க. வர்றேனுங்க. உட்காருங்க. அடா ராமா, ஐயாவுக்கு காப்பி உண்டாடா? ராமானுஜா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? ஆஹா, பேஷா இருக்கா. பேர நடக்கிறானா? ஆமா, இப்போ ஒரு வாரமா நிக்கிறான். நீங்க உட்காருங்க. என்ன, நம்ம கமலா விஷயமா ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கேட்டீங்க. இரவும் பகலும் அதே வேலையாத்தான் இருக்கேன். பேசான வரம் ஒருத்தன் கிடைச்சிருக்கான். பையன் யாரு? யாரா? நம்ம ராமாபுரம் ஜமீன்தார். என்ன வயசு இருக்கும்? வயசுன்னா அவ்வளவு அதிகம் இருக்காது. அழகுல மன்மத, ஐஸ்வர்யத்துல குபேர,
தர்மத்துல கர்ணம் அவங்கிட்ட கர்ணம் போடணும்னா. அப்படியா? புத்திசாலி தானே, மகா மேதாவி. ஜமீன்தார்னா கேட்கவா வேணும்? அப்படி சொல்லுங்க. சொத்து சொத்தா சுமார் ஒரு 30-40 லட்சத்துக்கு மேல இருக்குமாவே குறையாதுன்னா. அப்படின்னா அவரையே ஏற்பாடு செய்திருங்க. அப்ப நம்ம குழந்தைய ஒரு வார்த்தை. குழந்தைக்கு என்ன தெரியும்? அதானே நமக்கு திருப்தியானா சரி. சரிதான். அப்ப சரி, முடிச்சிடுங்க. அப்போ நான் ஜமீன்தார போய் கலக்கிறேன். விஷயம் முடிஞ்சதுன்னா நம்ம கமலாவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். நான் வரட்டுமா? இந்தாங்க, ராத்திரி 10 மணிக்கு உங்க அறையில சந்திக்கிறேன். முக்கிய சங்கதி. இன்னும் தூங்கல நீ? இல்லம்மா, குடிக்க தண்ணி வைக்காம போயிட்டா. நீ போமா, கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். வேற ஆமா, குழந்தைக்கு குடிக்க தண்ணி கொண்டு போய் குடுறா. இன்னும் தூங்காம எந்த பரீட்சைக்கு படிக்கிறாங்க? एक दाग की जोड़ी की दवा खाया तो दादू पुष्टि मर्द की हिसाब था. எந்திரிக்க நான் தான். एक शीशा लेको खाओ. நான் கமலா எந்திரிங்க. उनकी कटायम कुழந்தை की परकराम. ஐயோ, நான் கமலா உங்களோட பேச. इसमें झूठ नहीं. நாசமா போச்சு. எந்திரிங்கண்ணா. पितला कमिले. எந்திரிங்கண்ணா. கண்டியா பிசாசும் மோகினியா வந்து எழுப்புற மாதிரி இருந்ததுங்க. கழுத்து ஒரே அமுக்க அமுக்கிட்டுதுங்க. அவ்வளவுதான். நல்லா வேலையா அதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. ஏதாவது காத்து சேஷ்டையாத்தான் இருக்கும். காத்தாவது மழையாவது கெட்ட கனவெல்லாம் அஜீரணத்தினாலே தாண்டி. உங்களுக்கு என்ன தெரியும்? வயசு பிள்ளையோ இல்லையோ மோகினி சேஷ்டையாத்தான் இருக்கும். நீங்க போய் அந்த பக்கத்து அறையில படுத்துக்கோங்க.
நமஸ்காரங்க. ஓ ஐயா, நல்ல சமயம் போல் இருக்கு. டேய் முதலியாருக்கு போடுறா ஒண்ணு. நான் வந்து உங்களுக்கு விரோதமா ஒன்னும். என்னய்யா வளர்றேன், கொஞ்சம் சாப்பிடும். இதா எனக்கு பழக்கம் இல்லைங்களே. பழக்கப்படுத்திக்கங்கானோ. டேய் போடுறா. பொறு, பழக்கப்படுத்திக்கிறேன். ஆனா உடம்பு தாங்காதேன்னு பாக்குறேன். ஓய், உன் உடம்பத்தான் பூமி தாங்குறங்கானோ. போடுறா ஒரு டோஸ். ஆரம்பத்திலே ஒரு டோஸ் வேண்டாங்க, 1/4 டோஸ்ல ஆரம்பிச்சு சீக்கிரமா முழு டோஸுக்கு வந்துடுறேன். போங்கானோ, நம்ம கோஷ்டிக்கு நீ அன்பிட். அந்த இடத்துல அப்படி வரப்படாது. இந்த இடத்து பழக்கம் இனிமே தானே அனுபவமாகணும். சாப்பிடியா? அடடா, என்ன? நான் சொல்ல வந்ததை மறந்தே போயிட்டேனே. உங்களுக்கு ஒரு இடம் பார்த்துட்டேன். எதுக்கு இடம்? அதுதானுங்க கல்யாணத்துக்கு பெண்ணு. அடடே, அதுவா? எப்படி இடம்? ரொம்ப பெரிய இடம். ஆஹா, பெண்ணுன்னாலும் பெண் கண்ணுல வச்சு ஒத்திக்கலாம். அவ வெட்டு நடையும், அந்த வில்வெட்டு பூடுசும், அந்த ஜில்பட்டா ஜாக்கெட்டும், அப்புறம் அவ நடந்தா அந்த இடத்துல ஒரு தூசிய கூட பார்க்க முடியாது. அப்படின்னா வாய்வு அம்சமோ? இல்ல இல்ல, அவ சேலை கட்டு அப்படி தரைய கூட்டுன. சபாஷ், அதுதான் நாகரிகம். அவ இங்கிலீஷ் பேச்சு எலக்ட்ரிக் பட்டாஸ் மாதிரி டப் டுப் டமார் டும் டும். பேர்பட்ட பெண் யாருயா? அதுதான் நம்ம திவாண்டூர் ரங்கநாத முதலியார் வீட்டு பெண்ணு தான். அடட, இதுதானா? நான் வேற எதுவோ நினைச்சேன். என்னங்க அது இருக்கிற தினத்துக்கு நம்ம போற லைனுக்கு ஒத்து வராது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாததுங்களா? சாலின்னு உன்னை கட்டிவிட்டா தன்னை போல நம்ம லைனுக்கு தன்னால வர்றா. அப்ப சரி, பேருக்குத்தான கல்யாணம், எதையே ஒண்ணு அதையே முடிச்சுடு. முடிச்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க. நான் வர்றேன். ஓய், இதே வச்சுட்டேன். அதுல எனக்கு ஞாபகமே இல்லை. சாப்பிடியா? டேய், டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி செய்ய சொல்லு. ஏ அப்பா, ஏகப்பட்ட காரம். நான் வர்றேன். ஆமா, ராத்திரி வந்து என்னோட என்னமோ பேசுறேன்னு ஏச்சிட்டீல? நானா ஏச்சிட்டேன்? ராத்திரி எழுப்பினாதான் அப்படி அலறி எழுதியல. நான் மட்டும் சாமார்த்தியமா ஒழிஞ்சிக்காம இருந்தா மானமே போயிருக்கும். அடடே, ராத்திரி வந்தது நீயா? நான் பிசாசுன்னு நினைச்சிட்டேன். ஆமா, என்ன பார்த்தா பிசாசு மாதிரி தான் இருக்கும். ஐயோ பாவம், உங்க அப்பா அம்மா வரட்டும், ராத்திரி வந்தது நீதான் சொல்லிடுறேன். இந்த வீட்டுல பிசாசு இருக்குன்னு ரொம்ப பயந்துருக்காங்க. ஐயோ, வேணாம் வேணாம், சொல்லிட்டீங்களா? நான் குளத்துல விழுந்துருவேன். நானும் தான் பாக்குறேன். இந்த பெண்கள்லாம் ஆனா குளத்துல வந்துடுறேன், ஊன்னா குட்டையில விழுந்துடுறேன்னு சும்மா புருஷால மிரட்டுவாங்களே ஒழிய விழுந்துடுறாங்களா பாத்தியா? விழமாட்டாங்க, சும்மா உலகட்டிக்கு மிரட்டுவாங்க. என்னையும் அப்படி நான் நினைச்சுக்கிட்டீங்க? நான் கட்டாயம் விழுந்துருவேன். எனக்கு தெரியாதா என்ன? நீ குளத்துலயும் விழுவ, குளிச்சுட்டு வெளியே வந்துடுவ. அது இருக்கட்டும், ஒரு முக்கியமான சங்கதி பேசதான் ராத்திரி உங்களை எழுப்பினேன். இப்பதான் அத சொல்ல. நேற்றுக்கு அம்மாவும் அப்பாவும் என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. யாரும் ஜமீன்தாரணும், அவங்களுக்கு கொடுக்க போறாங்களாம். ஐயோ, அப்புறம் முடிவு கட்டிட்டாங்களா என்ன? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? மனு தர்ம சாஸ்திரப்படி நடத்துக்கிறது. நானே என் புருஷனை தேடி இருக்கேன். ஓ, என் பாடம். ரொம்ப சந்தோஷம். அந்த பாக்கியசாலி யாரோ? நீங்கதான். நானா? ஆமா, நீங்கதான். உண்மையாவா? உண்மையாதான். அது
ஒரு நாளும் இனி நாம் பிரியும் உண்மையாகுமே இதுவே இன்பமாகுமே. நண்புக்காக கோடி தவம் நான் புரிந்தேனே, இந்த நண்புக்காக கோடி தவம் நான் புரிந்தேனே. அன்பு கூடியதில் மாற்றம் உண்டோ உனிப்பிரியேனே, அன்பு கூடியதில் மாற்றம் உண்டோ உனிப்பிரியேனே. நாம் இருவருமே கூடி இன்பமாயிருப்போமே, நாம் இருவருமே கூடி இன்பமாயிருப்போமே. இந்தாங்க மாமா, மாமா இனிமே நீங்க சம்மதம் கொண்டு வர வேண்டாம், சாம்பிராணி கொண்டு வர வேண்டாம். மாப்பிள்ள வீட்லயே இருக்கார். அதிகாரம்மா? அவரா என் வாத்தியார். சரிதாம்மா, கலிகாலம்னா இது இல்ல கலிகாலம். மாமா என்ன காலம்? பெண்களா பார்த்து புருஷனை தேடி கல்யாணம் செய்துக்கிற காலம்மா காலம். பழைய காலத்துல அது ஏம்மா இப்ப கேக்குற? என்னமோ பெரியவாளா பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. கல்யாணம் ஆன பிறகுதான் பெண்ணுக்கு புருஷனை தெரியும், புருஷனுக்கு பெண்ணை தெரியும். ஏன் மாமா போய் சொல்றீங்க? சகுந்தலை துஷ்யந்தனை கண்டு காதலித்து பிறகு மணக்கவில்லையா? தமயந்தி நளனுடைய பிரதாபத்தை அன்னத்தின் மூலமாக அறிந்து அவரை மணக்கவில்லையா? மகா பதிவர்த சிரோன்மணியாகிய சாவித்திரி சத்தியவானை தேடி மணக்கவில்லையா? சரிதாம்மா, சரிதான். இவாளை போலவே ஒரு பெண் ஒரு புருஷனையே காதலித்து அவரையே மணந்து பிறகு சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு ஜீவமானிக்குமா இருந்தால் அதை விட வேற என்ன மாமா வேணும்? சரிதாம்மா, அதுவும் சரிதான். இன்னொரு சங்கதி இல்ல சொல்லம்மா, நல்லா சொல்லு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், தலைய ஆட்டணும்னு தான் இருக்குதே. மாமா, ஒரு பெண் ருதுவான 3 வருஷத்துக்கு பிறகு தானாகவே வரணை தேடிக்கலான்னு மனு தர்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குதே, உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, அது வேறையா? எனக்கு தெரியாதம்மா. தெரியாம போனா இப்ப தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டம்மா. அதனால தர்மசாஸ்திரப்படியும் பழைய பழக்க வழக்கங்களையும் தழுவிங்க நான் நடந்துக்கிறேன். என்னுடைய கௌரவத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, நான் கவலைப்படலை தாயே. மாமா, நீங்க போய் எங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுங்க. சரிதாம்மா, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம கமலாவுக்கு நல்ல யோகம், கூடிய சீக்கிரத்துல ஜமீன்தாரணியாக போறா. அந்தஸ்துக்கு அந்தஸ்து, அவ படிப்புக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து கூட கிராக்கி வருமே. இந்த காலத்து குழந்தைகள் தான் சகல கலஞானங்களும் பேசுதுங்களே, அதுகளுக்கு காலாகாலத்துல ஏதாவது ஒரு வழியை செய்து தொலைக்கிறது தானே. என்ன மாமா சங்கதி? குழந்தைத்தான் அவ வாத்தியாரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, வீணா ஏன் என் பிராணனை வாங்கி தொலைங்க. உண்மையாவா? ஏமா சொன்னது உண்மைதானா? ஆமா. ஆமாவா? அவன் யாரோ நாடோடி, அவன் குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, சுத்த பிச்சைக்கார பையன். அவன் எப்படியம்மா அவனை கல்யாணம் செய்துக்குவான்? எப்படி அப்பா? என் கையில ஒரு தேங்காயை கொடுத்து கழுத்துல ஒரு மாங்கிலத்தை கட்டி நெத்தியில குங்குமம் பட்டை இட்டு என்ன கல்யாணம் செய்துக்குவாரு. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? அந்த நாடோடி உன்னை கட்டிக்கிறத நான் பாக்குறேன். நல்லா பாருங்க, அவருக்கே என்ன கன்னியாதானமா கல்யாணம் செய்து கொடுத்து கண் குளிர பாருங்க. ஏண்டி கழுதை, எல்லாம் உன்னதான் வந்தது. போதும் போதும், வாய மூடுங்க. அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். பிராடு வேசுன்னு வயசு குழந்தைக்கு வயசு பையனை வாத்தியாரா வச்சு அவனுக்கு சோப்பை போட்டு அவனுக்கு படுத்த இடத்தை கொடுத்து என் மேலையா பழிய போடுறீங்க? என் விதியா, என் கதையா, கலை எழுத்தா? அது இருக்கட்டும் மாமா, குழந்தைக்கு கபடு சூது ஒண்ணும் தெரியாது. அந்த பயலோட கொஞ்சம் நெருக்கமா பழகவே அப்படி சொல்லுது.
இருந்தாலும் இருக்கும். அதுதான் குழந்தை கொஞ்சம் லேசா அப்படி இப்படியுமா. வாஸ்தவம் தான். ஜமீன்தார இங்க அழைச்சு வாங்க. குழந்தை அவரோட கொஞ்சம் பழகினா எல்லாம் சரியா போயிடுது. சரியான யோசனை. அப்படியே செய்வோம். இப்பவே ஏற்பாடு செய்றேன். வெளியே போடா, போ வெளியே. இனிமே இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச காலை உடைச்சு விடுவேன். ஐயோ, ஏன் சார் பங்களாக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் காலை ஒடிச்சிட்டான், அப்புறம் நான் எப்பவுமே பங்களாக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். அயோக்கிய பையன், வெளியே போடா. ஏன் சார், நான் அப்படி செய்யாத குத்தம் என்ன சார் செஞ்சிட்டேன்? தெய்வமேனு குழந்தைக்கு பாடம் தானே சொல்லி கொடுத்தேன். பேசாதடா, போ வெளியே. போறியா? இப்ப உதப்படுறியா? உதப்பட ஆளு நான் இல்ல சார். அதுக்கு நீங்க வேற யாரையாவது பாத்துங்க. இருக்கவே இருக்கு கிருஷ்ண பகவான் ஹோட்டல். நான் போறேன் சார். சரிதான், போடா. குட் பை. பிச்சைக்கார பயன். தோட்டா துப்பாக்கிலாம் கார்ல வச்சுட்டியா? வச்சிருக்குங்க. நமஸ்காரங்க. அடடே, நீயா? வாயா, நல்ல சமயத்துக்கு வந்து மாகாட்டைக்கு போலாம். ஐயோ, நானா? ஆமா வாயா. நான் வந்து என்ன செய்யட்டுங்க? கீழே விழுகிறதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். வாயா. வர்றேன். அந்த பெண்ணு விஷயங்க என்ன ஆச்சு? ஆகுறது என்னங்க, உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அபார பேர் வழியாது. அப்படி இல்லன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியுமா? அதுல நீங்க ஒரு முறை திவான் பகதூர் வீட்டுக்கு வந்தா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வரணும்? பெண்ண பார்க்க வேண்டாம்? நீயே பார்த்துட்டா சரிதான். சரிதான், அவங்க உங்களை பார்க்கணுமா? இதத்தான் எல்லாருக்கும் தெரியுமே, என்ன எதுக்காக பார்க்கணுமா? சும்மா உலகத்துல பெண்ணு மாப்பிளைய பாக்குறது, மாப்பிள்ளை பெண்ணை பாக்குறது சகஜம் தானுங்களே. அப்ப சரி, போனா போகுது. கார்ல போலாமா பீட்டர்ல போலாமா? உங்க அந்தஸ்துக்கு கார்ல போறதுதான் ஜோரு. நீ மட்டும் மனசு வச்சா ஆகாத காரியம் கூட உண்டா? நான் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அடையன் அப்பனே, ஆடு மாடுகளை மேய்த்து வெண்ணெய் தயிர்பால் திருடிய கண்ணனே, 10,000 கோபிகளுடனே இருந்து நித்திய பிரம்மச்சாரி என்று நிரூபித்த மணிவண்ணனே, ஜாதி வித்தியாசம் இல்லாமல் விதுரன் வீட்டில் உண்ட பரமனே, உன் வாயில் மண்ணை போட்டுக் கொண்டது போல் என் கல்யாணத்து வாயிலும் மண்ணை போட்டது தகுமா? உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படியா அவளுடைய தாயார் தகப்பனார் மனசை நீதான் மாத்தணும். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க சார் இவ்வளவு நாளா? போய் ஒரு கப் டீ கொண்டு. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களே? யாராவது ஏதாவது? இல்லங்க, ஊர் அப்பேற்பட்டது. டேய், மனசு என்னவோ போல இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். என்ன பாட்டு சார்? எந்த பாட்டாவது பாடி அழுடா. ஆஹா ஆஹா என் ஜானகியே, ஆஹா என் ஜானகியே, ஐயோ என் காதலே, அடியோடு மறக்க காலோ வந்ததே வந்ததே வந்ததே. என்னடா அது? நொடிப்போழுதும் கிரியா வடிவுள்ள காதலே, நொடிப்போழுதும் கிரியா வடிவுள்ள காதலே, அடியோடு மறக்க காலம் வந்ததே வந்ததே வந்ததே. வேலியா பண்ற? ராம ராம, உங்க விவகாரம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பாடுறான்னா அழாரிங்க. நீங்க தானே சார் பாடி அழ சொன்னீங்க. ஏய், கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்காரு, ஆயுசு மட்டும் இருக்கணும். சிரிக்கும்படியா வேற பாட்டு பாடுறேங்க. பாடு. என்னை கண்டதும் தோழினாயும், என்னை கண்டதும் தோழினாயும், உழைப்பதென்ன எகிரி குதித்து வந்து லொல் லொல் லொல்
எனவே எகிரி குதித்து வந்து எனவே எகிரி குதித்து வந்து எனவே என்னை கண்டதும் சொரிநாயும் துளைத்ததென்ன கல்லை எடுத்து அதன் மேலே நான் வீசினதும் கல்லை எடுத்து அதன் மேலே நான் வீசினதும் காலையை தூக்கி கொண்டு வை 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 எனவே காலையை தூக்கி கொண்டு வை 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 எனவே என்னை கண்டதும் சொரிநாயும் துளைப்பதென்ன எங்களை விட உன் விஷயத்துல யாருக்கம்மா சிரத்தை? ஒருத்தருக்கு இல்லையம்மா. நாங்க செய்யறதெல்லாம் உன் நன்மைக்குத்தானே அப்படின்னுதான் உங்க எண்ணம். உனக்கு நல் புத்தியது மகளே புத்தியது மகளே மெத்த உன்னை பெற்ற தாய்க்கும் கொள்ளாதே மெத்த உன்னை பெற்ற தாய்க்கும் கொள்ளாதே விளக்கை பிரித்து கொண்டு கிணற்று விழாதே புத்தியது மகளே சரியோர்கள் வார்த்தையை தள்ளிவிடாதே சரியோர்கள் வார்த்தையை தள்ளிவிடாதே பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்னாதே பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்னாதே பிரியமாய் தேனிய கருணிலே காதே பிரியமாய் தேனிய கருணிலே காதே மெல்லமாய் பிரியை போல் சேதி வள்ள காதே புத்தியது மகளே. அம்மா ஜமீன்தார் வருவாரு. வரட்டுமா? முகம் கோணாம நடந்துக்கம்மா. வரட்டுமா? வரட்டும். எவ்வளவு வேடிக்கையா பேசுற நீங்களா கேளுங்க. அப்படி சொல்லுமா கண்ணு. வந்துட்டாரு. ஆமா வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. ஜமீன்தாருக்கு சீக்கிரம் டிஃபன் தயார் பண்ண சொல்லு. இவர்தானா ராமாபுரம் ஜமீன்தாரு? ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முந்தி அரவநாய கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தாரு இவர் தானே? அது என் தகப்பனார். அவர் இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸ்ல அவர் தப்பிச்சுக்கிட்டாரு தெரியுமோ? ஓ, நல்லா தெரியுமே. எவ்வளவோ லட்சமா செலவு செய்து. ஏன்பா அப்படின்னா அவருடைய பிள்ளை தானே இவர்? சரிதான். இவர் மகா புத்திசாலி, படிப்பாளி, ரொம்ப தயாள குணம் உடையவருமா? ஆமாப்பா, இப்படி 4 பேர் சொன்னாதானேப்பா தெரியும். ஐயா, இன்ஜினியர் அவங்களை அவசரமா பார்க்கணுமா? வந்திருக்காருங்க. இத 1 நிமிஷத்துல வந்துட்டாருங்க. எனக்கு 70-80 லட்சத்து காசு இருக்குது. ஊட்டில ஒரு பங்களாவும் மெட்ராஸ்ல 2 பங்களாவும் இருக்குது. வெயில் காலத்துல ஊட்டில இருப்பேன், மழை காலத்துல மெட்ராஸ்ல இருப்பேன். என்னிடத்துல எவ்வளவோ ரேஸ் குதிரைகளும் வேட்டராய்களும் இருக்குது. மோட்டார் கார்களுக்கு கணக்கே இல்லை. என் பங்களாவில ஜலக்கிரீட செய்ய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. ஆமா ஆமா, இருக்க வேண்டியதுதான். மற்ற ஜமீன்தார்களை போல எனக்கு இந்த மதுபானம் செய்கிற பழக்கமே இல்லை. ஐயோ, அந்த பழக்கம் இல்லாம போனா உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப கேவலமாச்சே. குடிக்காத ஜமீன்தார் ஜமீன்தாரும் அல்ல, கோயில் இல்லாத ஊர் ஊரும் இல்லன்னு பழமொழி நீங்க கேட்டது இல்லையா? உனக்கு பிடிக்காத என்னமோன்னு அப்படி சொன்னேன். எனக்கும் பழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப விதமா தினத்துக்கு 1 புட்டி 1.5 புட்டி உஸ்கியோ பிராந்தியோ தான் சாப்பிடுவேன். இந்த பாரு, இதுல காஃபி இல்ல, ஜானி வாக்கர். உங்களுக்கு என்ன ஜமீன்தார்? இதுவரையில்
எவ்வளவு அழகான பெண்களோடு பழகி இருப்பீங்க, அப்படித்தானே? பழகி இருக்கேன். ஆனா உன்னை போல பெண்ணை சந்திச்சுட்ட விற்பாடு இது எந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். இனிமே நீதான் என் உயிர். அத கேட்கணுமா? உங்களை பார்த்தா பிரியப்படாதவங்க உண்டா? அம்மா கூப்பிடுறாப்புல இருக்கு, வரேன். நான் வர்றேன். வேண்டிய ஏற்பாட்டை உடனே செய்யுங்க. டிஃபன் சாப்பிடாத போறீங்களே. பரவாயில்லை. பிடிக்கல அவ்வளவுதானே. உன் நன்மைக்கு சொன்னா தெரியலையே. அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஜமீன்தார் அப்ப யார் தெரியுமா? ஒரு கொலையாளி. இவன் முகத்தை தான் பாரு, ஓயா குடிக்காரன். இன்னும் என்ன வேணும்? அவனை கட்டிக்க முடியாது. முடியாதா? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு மீறி போட்டிய நீ? தாய் தகப்பன் வார்த்தையை தள்ளிட்டு பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் நான் சாதிக்கிற. உனக்கு செல்லத்தை கொடுத்தா நீ தலைக்கு மேல தான் ஏறுவேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை அந்த ஜமீன்தாருக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். பகல் கனவா காண்ற? பாக்குற உன் வைராக்கியத்தை. நீங்க ஜமீன்தார் கிட்ட போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்துட்டு வந்துருங்க. அதனால குழந்தை ஒரே பிடிவாதம் பண்றா. இருக்கட்டுமே, நாம அந்த போல பிடிவாதமா இருந்தா தானாவே வலிக்கு வர்றா. இதுல எல்லாம் செல்லம் கொடுக்க கூடாது. என்ன சத்தம்? ஒருவேளை குழந்தை விசனத்தினால கேள்வியில விழுந்துட்டாலோ என்னமோ. அவளாவது விழவாவது. ஐயோ ஐயோ, சினிமா கிணத்துல விழுந்துட்டாங்களே, சீக்கிரம் வாங்கல சீக்கிரம் வாங்கல. ஐயோ ஓடி வாங்கல, ஐயோ ஓடி வாங்கல. சீக்கிரம் உள்ள கொண்டு போங்களே. ராமா, திருக்கதவை சாப்பிடா. சங்கதியை வெளியே சொல்லிடாதீங்க, ஜாக்கிரதை. போங்களே, போய் டாக்டர் அழைச்சு வாங்களே. வேணாம்மா, விழுந்து நான் எடுத்துட்டேன். இருக்குதா? ஏம்மா இப்படி செஞ்ச? நீங்க நாசமா போக சும்மா இருந்து தொலைங்க.
வாத்தியார கல்யாணம் பண்ணலேன்னு சும்மா இருந்து தொலையண்டி. நீ உண்மையா பேசுறேன்னு நான் நினைக்கலையே. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பிரசிடண்ட் தான், சிவான் போதூர் தான், சம்சார விஷயத்துல சைபர் தான். என் பேச்ச கேட்டீங்களா? போங்க, சாம்பிராணிமா நிக்காதீங்க. மாமா அனுப்பி அழைச்சு வர சொல்லுங்க. ஏன் நிக்கிறீங்க? இதோ போறேன். அப்புறம் அப்புறம் என்ன, வேற வழியே இல்ல. நீங்க எப்படியாவது கேசவனை கண்டு கூட்டி வந்துடணும். கிருஷ்ண பகவான் ஹோட்டல்ல தான் இருப்பாரு. மக சந்தோஷமா இருக்கணும்னா செய்ய வேண்டியதுதான். நாளை காலையில முத வேலையா அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுல நான் கொஞ்சம் மரியாதை இல்லாத பேசியிருக்கேன். அதனால என்ன, போறது நானாக்கம். அவனை விட்டுட்டா வந்துட போறேன். கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வரனா இல்லையா பாருங்களேன். வாப்பா மலையாளம். மலையாளம் எல்லாம் உங்கள் எங்களை பறையக்கூடாது. உங்கள் வரை எங்களுக்கு பேர் எல்லாம் உண்டு. காரியம் மனசிலாக்கணும். அடடே, நான் சும்மா தமாஷுக்குள்ள சொன்னேன். என்ன விசேஷம்? என்ன பறையணும்? அம்மா கொச்சம்மா. யாரு? கமலாவா? அவள് കണത്തി ചാടുന്ന മട്ടിൽ ഒന്ന് ചാടി നടിച്ചു. അമ്മ വല്യമ്മ അയ്യോ ഇവരോട് കൊച്ചമ്മ കല്യാണം ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞു ഒപ്പിച്ചുവല്ലോ. അവങ്ക വിളിക്കായിപ്പോ ആള് വരും. അങ്ങനെ പറയാന്ന് എന്നെ പറഞ്ഞയച്ചു. വരട്ടോ വരട്ടോ. என்னங்க சௌக்கியங்களா? வாங்க சார் வாங்க. அவர் லட்சாதிபதியா இருந்தா அவர் வரைக்கும் எனக்கு என்ன சார்? என்ன பாத்தீங்களா? ₹1 பிச்சைக்காரனுக்கு போடுவோம் சார். பிச்சைக்காரனுக்கு என் சங்கதி அவருக்கு தெரியாது. என்ன எங்க தாயார் கூட அடையினது கிடையாது சார். எங்க வாத்தியார் கூட என்ன அடையினது கிடையாது சார். என் கெட்ட வேலை அசலூர் வந்து இவங்க கிட்ட பேச்சு கேட்கணும்னு இருக்கு. என்னமோ பெரியவா ஏதோ அவசரப்பட்டு பேசிவிட்டா. அதெல்லாம் நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க. போனதெல்லாம் போகட்டும். இப்போ அவருடைய பெண்ணை உங்களுக்கு கல்யாணம். ஓஹோ, இன்னும் அது வேறையா? சரிதான் சார், சரிதான். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த மரியாதையா போறோம். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, அப்படி நீங்க சொல்லப்படாது. ஏன் சார், நான் என்ன நாடோடியா? யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எப்ப வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எங்க வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன? என் அக்கா மக சும்மா குள்ளவாத்து மாதிரி கொழு கொழுன்னு இருக்கா சார். ₹1,00,000 சீதனமா கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் மகளான் தான் எனக்கு அனாவசியம். அவர் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க போய் சொல்லிடுங்க. திவான் பகதூர் சொல்லுங்க, அந்த அம்மாட்ட கூட போய் சொல்லுங்க. அப்போ முடியாதுங்களா? முடியாது சார், முடியாது. என்ன இருந்தாலும் நீங்க அவரை திட்டி இருக்க கூடாது. வருவாரோ என்னமோ. மாமாவை என்னன்னு நினைச்சுக்கிட்ட நீ? ஆசாமிய சும்மா தண்ணியா உருக வச்சு கையோட எடுத்துக்கிட்டு வந்துட மாட்டாரா? முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன? அப்படியா? ஒருவேளை நீங்களும் அம்மாவும் போய் கேட்டா சம்மதப்பட்டாலும் படலாம். சரி, ஏண்டி நிக்கிறீங்க? புறப்பட, போயிட்டு வந்துடலாம். நீங்க புறப்படுங்க, நான் தயாரா தான் இருக்கேன். இருங்க, வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. நமஸ்காரம்.
அன்னைக்கு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும். அடாடா, நீங்கெல்லாம் பெரியவா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குழந்தை என்ன உடம்புக்கு? நேற்றுக்கு நல்லா தானே இருந்தது. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தை உங்களை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேங்குது. அதனால நீங்க அப்படி இல்லைனா குழந்தையை இழக்க வேண்டியதுதான். நான் ஏதோ பேசிட்டேன்னு கோபமா? சேச்சே, சங்கதி வேற. எங்க அக்கா மகளை 1,00,000 ரூபாய் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம், வேணும்னா சத்தியம் கூட செய்து தர்றோம். அடாடா, சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே போகுதுங்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்லை, நாங்க வளர்க்க போறதும் இல்லை. சரி, ஏந்திரிங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய, இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. வாங்க வாங்க. என்ன போன காரியம் ஜெயந்தானுங்களா? காரியம் ஜெயந்தான். ஆனா என்ன ஆனா அவனா? அந்த பயல் ஜமீன்தார் சும்மா இருக்க மாட்டானேன்னு தான் யோசனையா இருக்கு. அடடே, இதுக்காகவா உங்களுக்கு இந்த பயம்? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அதற்கு வேண்டிய ஏற்பாடை நான் செய்கிறேன். உண்மையாவா? ஆட்சேவன் என்ன, இதை எப்போ புறத்துடுறேன்னா? மாமா, நீங்க செய்யற உதவிய நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்த அதெல்லாம் இருக்கட்டும்னா இதை வந்துடுறேன், இருங்க. ஆமா, அவர் காலில் விழுந்தோமே, அவமானம் தான். எதுக்காகடி அவமானம்? நம்ம குழந்தை சௌக்கியமாயும் சந்தோஷமாயும் இருக்கணும்னா மருமக பிள்ளை காலையும் விழ வேண்டியதா, இன்னும் அவன் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதுதான். மாமனார் சொத்தை சுரண்டுகிட்டு பெண்ணை கடைசியில நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுற மாப்பிள்ளையா இருந்தா அவன் கழுத்துல கைய கொடுத்து தள்ள வேண்டியதுதான். நம்ம கல்யாணத்துல கச்சேரி ரகமெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் குறிச்சிடுங்க, எல்லாம் உங்க அபிப்பிராயப்படி முடிச்சிடுவோம். அது நமசாய மலையார் பொறுப்பு. இப்போ நாயனத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெண்கள் மயமா இருக்கணும். எப்படி? இது ஒரு புது தினசு தானுங்க. நமது ஊர்வலத்தை கார்ல வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லோரும் அப்படி செய்யறதுனால பல்லக்கில் வைக்கலாம்னு முடிவு செய்துட்டேன். ஆமா, அதை ஆளல்ல தூக்கணும். அதுக்கும் பெண்களே ஏற்பாடு செய்துடுறது. ஆமா ஆமா, அதான் அப் டு டேட் ஃபேஷன். நமஸ்காரங்க. அடடே, நீயா? வாயா வாயா. முகூர்த்தம் எப்பயா வச்சிருக்கேன்? சமீபத்துலதான். என்னையா இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன்? இன்னும் எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது? அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சு விட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண் வீட்டோட சேர்த்து பேசிட்டியா? சவாஷ், கெட்டிக்கார மனுஷையாடி. என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்டமாலை நாமே கொண்டு வந்துடணுங்க. பட்டமாலை என்ன, அவ தங்கச்சி குட்டமாலை சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசியரண்ட பார்க்கும்படியா ஏற்பட்டது. பொருத்தவெல்லாம் எப்படி இருக்கு? அதுல குழந்தை விட்டு இல்லையா? ரொம்ப நல்லதாச்சு. அப்படி இருந்தா தான் தேவலையே. கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? ஆனா ஆயிட்டு போறா. எனக்கு என்ன? ஆமா, நான் செத்தாதான். ஏண்டா அயோக்கிய பயலே, என்ன கல்யாணம் செய்து கொள்ளவா பார்த்தேன்? குட்டிக்கார பயலே, இவட ஒத்தட்டா என்ன? ஆமா ஆமா, எடி சவுக்க வேண்டாங்க. அதுல என்னடா அதுல இதுல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உயிரோடு இருக்கட்டும் தானே அந்த பெண்ணு உங்களுக்கு வேண்டியதில்லை நானே சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பனா? உங்க உயிர் பெருசா, அந்த திவான் பகதூர் தயவு பெருசா? சபாஷ், நல்ல வேலை செய்த. இதனால தான் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இப்ப யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க போறாங்களா? எவனுக்காவது கொடுக்கட்டுமே. ஆனா பிடிச்ச வந்த சனிய பேச்சோட போச்சு. அடடா, இதுக்காக நான் பட்ட பாடம், நடந்த நடையும், ஓட்ட ஓட்டமும், அலைஞ்ச அலைச்சலும், திரிஞ்ச திருச்சலும், அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். ஓய், நான் கொடுக்கிறேன். எடி செக் புக். ரூபா 1000க்கு தர்றேன். பாக்கியமே பாக்கியமே, நாய வாழ்விதுதான்
பாடம் படிக்கலாமா? பாடமா? இனிமே நான் தான் உங்ககிட்ட படிக்கணும் பாடம். நானா வாத்திரமா? நெட்டி தள்ளவங்களே கெட்டியா காலை பிடிச்சு கூட்டியார செஞ்சது ஓம் பாடம் தானே. எல்லாம் அம்பாள் கிருபை. அதான் சொல்லாம கூட போனீங்களா? போனவனத்தான் கரண்ட் மாதிரி இழுத்துட்டியே. இனிமே எங்க போறேன்? ஆண்டவன் உங்களுக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்கார். அது மட்டுமா கொடுத்திருக்கார்? நாளைக்கு அழகான ஒரு ஒய்ஃபையும் கொடுக்க போறார். கல்யாண தீர்காயுஷ்மான் பவா. இந்தாங்கோ பத்திரிகை. ஓ, பத்திரிக்கையே இந்த சந்திரிக்கை கொண்டு வந்ததோ? ஏ கமலாப்பழமே, என் கமலாவிட நீ ரொம்ப தித்திப்போ. வெக்கம் இல்லை உனக்கு? இருக்கு 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 இருக்கு. அதனால தான் சிவந்து விட்டாயோ வெக்கத்தினால். என்ன கவி மழை பொழியுது? ஒன்னு உருவம் என்னை என்னதான் செய்ய சொல்லாது. கவியாயும் செய்யும் கவியாயும் செய்யும். கவியா? குரங்காகவா? கமலா செடியின் கொம்புக்கு கொம்பு தாவி தாவி உறுதியாக பிடித்து குதிக்க செய்யும் குரங்காயிருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த சாரமில்லா மனித ஜென்மத்திலேது. காதலா குஞ்சு விளையாடலாம், எந்த காதலா குஞ்சு விளையாடலாம். என்று போல் அன்பில் உருவாகலாம், என்று போல் அன்பில் உருவாகலாம். வாலிப காலமிது, வாலிப காலமிது. ஓஹோ ஆறுயிரும் ஜீவத்திலே ஜோடி மலர் நீ, ஆறுயிரும் ஜீவத்திலே ஜோடி மலர் நீ. ஆதிவடி உள்ள என்னாவியும் நீ, ஆதிவடி உள்ள என்னாவியும் நீ. ஒரு மனமான பின்னால் பிரிவாமோ, ஒரு மனமான பின்னால் பிரிவது வாழ்விருந்தோ. உனை மறவே நானினி, உனை மறவே நானினி. உன்னழகை காணவே, உன்னழகை காணவே அங்கிருந்தாகலாம். உல்லாதமாயிருக்கும் என்னாலுமே, உல்லாதமாயிருக்கும் என்னாலுமே. உன்னாலயம் ஜென்மம் காதல்யமே, உன்னாலயம் ஜென்மம் காதல்யமே. புவியில் நம் போல காதலர் யார், புவியில் நம் போல காதலர் யார் யார். என்றும் இருப்போம் அன்பில் உருவாகலாம், என்றும் இருப்போம் அன்பில் உருவாகலாம். குழந்தை மட்டும் அடிக்கடி நீ அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்க பிரியப்படுறதாக. ஆமா ஆமா, ஆனா உண்மையாவே? உண்மையாதான். எலெக்ஷன்ல நின்று சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. எனக்கு இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த தடவை ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தான் வயசாகிட்டதே, இன்னும் என்ன வேண்டியது இருக்கு? இது சமையல் ரூம் சங்கதி இல்ல, நீ பேசாம இரு. நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளையப்பா. இந்த பாலிட்டிஷியன் சங்கதி எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நல்லாவும் தெரியும். பூனையை ஆனை ஆக்கிடுவாங்க, ஆனையை பூனை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒன்ன கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதையே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சமயோசிதம் போல நடிக்கிறவங்கன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். ஓ, குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க, உட்காருங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்கு நம்ம மருமக பிள்ளைய நிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன். செய்யலாம், ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுவாரோ? இங்கிலீஷா?
சும்மா விளாசி தள்ள மாட்டாரு. இங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசப்பா. In promulgating your esoteric cogitations or articulating your superficial sentimentality, amicable, philosophical, psychological, political, economical, social, commercial observations, beware of platitudinous ponderosity. Let your conversational communication possess a clarified consciousness, compact comprehensibleness, coalescent consistency, and free from jejune babblement and assigning flatteration. In other words, don't use big words. அடடா, ரொம்ப நல்லா பேசுறாரு. அந்த சாஸ்திரியும் இந்த ரெட்டி நாயுடும் இவர் ரெண்டு என்ன செய்ய முடியும்? சரி, இவரையே நிக்க வைங்க, நாங்கெல்லாம் ஒர்க் செய்யறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நமது கேசவ முதலியார் ஏழைகளின் நண்பன், சிறந்த தேசத்தொண்டர், உங்கள் ஊழியன். நாம் அவருக்காக உழைத்து நமது ஓட்டுகளை எல்லாம் அவருக்கே கொடுப்போம். நான் என் சொந்த ஹோதாவில் இத்தேர்தலுக்கு நிற்பேனே ஆகில் எனக்கு 3 ஓட்டுகள் தான் கிடைக்கும். யார் ஓட்டுகள்? என் மனைவி, மாமியார், மாமனார். கௌரவத்தை அடையவோ, பதவியை பெறவோ, பணத்தை சேகரிக்கவோ நான் இத்தேர்தலில் நிற்கவில்லை. பணக்கார முதலாளிகளின் கொடுமைகளில் இருந்து ஏழை தொழிலாளிகளை விடுவிக்கவே நான் இத்தேர்தலில் நிற்கிறேன். வகை இல்ல. ஓட்டு கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. ஏம்மா, உத்தியோகம் என் கையிலயா இருக்கு? ஓட்டு எங்க கையிலயா இருக்கு? கோச்சிக்காதீங்கம்மா, நான் வர்றேன். நமஸ்காரம். அடாடா, வரணும். ஆத்துல என்ன விசேஷம்? ஆத்துல ஒரு விசேஷமும் இல்ல, உம்மண்டதான் விசேஷம். அதாவது உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கு போட சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். இதுதானா? எங்க ஓட்டெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சொல்லியாச்சு. அப்படி சொல்லப்படாது, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. தலைகீழ நின்னாலும் முடியாது, எங்களவா ஓட்டெல்லாம் ஜாஸ்தியா இருக்குதான். ரொம்ப சந்தோஷம், வரேன். ஏழைகளின் பொங்காளர் மதுவை ஒழிப்பவர் முதல்வர் தொண்டர் உலக சீர்திருத்தக்காரர் ஆக்கப்பட்ட மக்களின் நண்பர் தொழிலாளர்களின் தோழர் பிரச்சாரத்தின் விரோதி கல்வியின் சேவையாளர் எல்லோரும் எல்லோரும் போரிலும் கொண்டவர் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்தவர் சமுதாய தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் முதல்வர் தொண்டர் சத்தியநெறி தவறாதவர் தொழிலாளர்களின் தோழர் பிரச்சாரத்தின் விரோதி கல்வியின் சேவையாளர் உண்மையை உயிராக கொண்டவர் எல்லோரும் போரிலும் கொண்டவர். நமது பாரத மாதாவின் வயிற்றில் உதித்த சில பெண் சிரோன்மணிகள் தாய்க்கிழவியின் துர்போதனையாலும் மாமாவின் தூண்டுதலாலும் சிலர் தீமை தொழிலை நாடியிருக்கின்றனர். அவர்களை இந்த பைசாசங்களில் என்றும் விடுவித்து சீர்திருத்த வேண்டும். ராசிகள், தேசிகள், விபச்சாரிகள் என்ற பெயரையே நமது தேசத்தில் என்றும் ஒழித்துவிட வேண்டும். என்னைய போல உள்ள மாமாவுக்கெல்லாம் இப்ப மதிப்பு மலையேறி போச்சு.
ஐயா வாங்க 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 வாங்க. உங்களை எங்கேயோ நான் தான் கேட்டோம் இல்லையார், உங்களவா ஓட்டெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, நீங்க தான் அந்த மகானுபாவரோ? நமஸ்காரம். வாங்க சார் வாங்க. நீங்க என்னமோ எங்களை ரொம்ப கேவலமா பேசுனீங்களாமே. இல்லையே, அப்படி ஒன்றும் பேசிருக்க மாட்டேனே. பேசியிருக்க மாட்டீங்களா? ஆமா, நேற்றுக்கு மீட்டிங்ல பேசுனது நீங்க தானே. ஓஹோ, அதை சொல்றீங்களா? இந்த பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல அந்த மாதிரி பேசினேன். எம்ம பத்தி உமக்கு என்ன சார் தெரியும்? நல்லா சொன்னீங்க. உங்களுடைய மகிமை எனக்கா தெரியாது. மா என்றால் பெரிய, மா என்றால் மகா பெரிய. உங்களுடைய பேரை இப்படி படித்தாலும் மாமா, அப்படி படித்தாலும் மாமா. லோகத்துக்கு பெருத்த நன்மை செய்யற மகா புண்ணியவான்களே தாங்கள் தானே. என்ன சார் கேலியோ? உங்க ஓட்ட கேட்க வந்துட்டு உங்களையே கேலி செய்வனா? பணத்தினுடைய கர்வத்தினால பந்துக்களையும் சிநேகிதர்களையும் மதிக்காம கடவுளையும் துதிக்காம இருக்கிற பேர்வடிகளே, 7 வீட்டுக்கும் 8 கடத்தெருவுக்கும் ரேஸ் கோர்ஸுக்கும் அழைச்சிட்டு போய் அவளை ஆண்டி ஆக்கி கடைசியில ஹரஹரா சிவசிவான்னு கடவுளை நினைக்கும்படியான ஸ்திதிக்கு கொண்டு விடுற புண்ணியவானாச்சுதே நீங்க. அப்படி சொல்லுங்க. ஏ குட்டிங்களா, உட்காருங்க, வெத்தலை போடுங்க. வாங்க சார் வாங்க. நீங்க தான் தாசிகளை அடியோட ஒழிக்க போற மகானோ. உங்க தரிசனம் எங்க பாவ விமோசனம். ஏன் சார், நீங்க எப்பவாவது எங்களை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு? ஐயோ பாவம், பார்த்தா தெரியலையா? அவருக்கு என்னடி தெரியும் கற்பூர வாசனை. ஏங்கானு போய், உனக்கு அனுபவம் இல்லாத சங்கதியை பத்தி பேசுவானே, இப்படி ஆண்ட மாதிரி முடிப்பானே. ஏய்யா, சிந்தாமணி வீட்டுக்கு பில்வமங்கள் போகலன்னா மோட்சத்துக்கு போயிருக்க முடியுமா? மோகனாங்கி வீட்டுக்கு திருநீலகண்டர் போகலன்னா பரமசிவனை தரிசிச்சிருக்க முடியுமா? அமிர்தவல்லி வீட்டுக்கு அருணகிரிநாதர் போகாம இருந்திருந்தா விமோசனம் கிடைச்சிருக்குமான்னு? இல்ல தேவதேவி வீட்டுக்கு விப்பர நாராயணர் போகாம இருந்திருந்தா தொண்டர் அடிப்படை ஆழ்வாராக முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தெரியாம எனக்கா தெரியாது. புருஷன் மனம் கோணாம சில மனைவிமார்கள் நடப்பதற்கு காரணமே நீங்க தானே. பத்தியாடி கேலி செய்யறத? ராம ராம ராம, உண்மையாத்தாமா. புருஷால் கோவிச்சுக்கிட்டு எங்க தாசி வீட்டுல போய் தங்கிடுவாங்களோன்னு பயந்து சில மனைவிமார்கள் புருஷன் காலால் இட்ட வேலையை கையால செய்வாங்க. அதனால நீங்க எல்லாம் சிரஞ்சீவியா இருக்கணும், மனைவிமார்கள்லாம் சௌபாகியோதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் இல்லைன்னா கோவில்கள்ல நாட்டியம் ஏதி, விஸ்கி பிராந்திக்கு விலை ஏதி, வாலிபர்களுக்கு ஷோக்கேதி, பூலோகத்தில் விதவிதமான வியாதி ஏதி, டாக்டர்களுக்கு வரும்படி ஏது, கையில் உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டு கடைசியில் இஞ்சி தின்னா குரங்க போல் முடிப்பதேது. அது இருக்கட்டும், எனக்கு கூட இங்க வரணுங்கிற எண்ணம் தான். எலெக்ஷன் முடியட்டும், இந்தாங்க இது வச்சுங்க. உங்க மனுஷா ஓட்டுகள் எல்லாம் எனக்கே போட சொல்லணும். அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். வந்ததும் போறீங்களே, இருந்துதான் போங்களேன். எலெக்ஷன் முடியட்டும், அப்புறமா வரேன். வராம எங்க போறேன்? நீங்க ஏன் வந்தீங்க? நம்ம ஓட்டு தான் கன் ஓட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஜென்மபூமிக்கு
கொடியை நாட்டுவோம், நாம் நாட்டுவோம், நாம் நாட்டுவோம். அவர் இருக்கிறாராமா? என்ன சங்கதி, நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடப்பார். என்ன தெரியுதுங்களா? நல்லா தெரியுது, சங்கதி சொல்லுங்க. நம்ம மருமக பிள்ளைக்கு உங்க ஓட்டை கொடுக்கணும். என்ன ஓட்டா? நீங்க இவ்வளவு செஞ்சுட்டீங்க, உங்க மருமக பிள்ளை அவ்வளவு செய்ய போறாரு. 7 ரூபாய் வாடகை வர்ற வீட்டுக்கு 16 ரூபாய் வரியை போட்டுட்டு இது வர ஓட்டு விறக்க வந்துட்டு ஓட்டு. ஏம்மா, நான் சிபாரிசு கடதாசி கொடுத்ததுனால தானே உங்க வீட்டுக்காரருக்கு உத்தியோகம் கிடைச்சது. படிப்பு இருந்தது, அதிர்ஷ்டமும் இருந்தது, வேலை கிடைச்சது. நீங்க ஒண்ணும் பிரமாதமா ஒண்ணும் பிரட்டி இல்லையே. நீங்க போங்க சார், ஓட்டு நான்லாம் கொடுக்கறவன். என்ன ஓட்டையா கொடுக்க போற? நீ மாத்திரம் ஓட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் கையில ஒரு ஓட்டை கொடுத்து உன்னை ஊட்ட விட்டு திருத்தாத போல பாரு. ஏப்பா, உங்க அப்பா உள்ள இருக்கிறாராப்பா? இல்லப்பா, எங்க அப்பா வெளியே போயிருக்காங்கப்பா. தம்பி உள்ள இருப்பாரு, போய் பாரு தம்பி. இல்ல தம்பி, வெளியே போயிருக்காங்க தம்பி. நைனா போய் பார்த்துட்டு வா நைனா. நைனா பார்க்க வேண்டியதே இல்ல நைனா. டேய் படவா, உள்ள போய் பாடுறான்னா இங்க இருந்துகிட்டே பேசுறியா? டேய் படவா, வெளியே போய் பாருன்னா ஏன்டா பேசுறீங்க? ஏண்டா அவ்வளவு பெரிய ஒரு அடையாளம் மரியாதை இல்லாம பேசலாமா? பெரிய மட்டும் மரியாதை இல்லாத பேசலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு? என்ன தெரியல? உன்ன தெரியுது, நீ யாருன்னு தெரியலையே. நான் திவான் ஒரு மருமகன் கேசமலியார். அடடே, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எங்கேயோ வந்து என்னமோ நடந்ததுன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, கல்யாணம் நடந்தது. ஐயோ பாவம், சிறு வயசு. நான் இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்கிறேன். ரொம்ப நல்லது. உனக்கு என்னப்பா, சீக்கிரமா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு மாலையோட 4 பேர் மத்தியில் அமக்களமா போறப்ப எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதமா? ஆமா, உங்களுடைய ஓட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுடைய ஓட்டும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா மேலவாத்தியத்தோட ரோஜாப்பு ஆரத்தோட 4 பேர் மத்தியில அப்படி அமக்களமா போறப்ப நான் அதை பத்தி சொல்லலப்பா. ஓஹோ, அத பத்தி சொல்றீங்களா? இத பத்தி ஜாதக விஷயமா? கல்யாணம் நடந்த 3 மாசத்துக்குள்ள கண்ணை மூடிடுவேன்னு. 3 மாசத்துக்குள்ளதானே? இப்ப 4வது மாசமும் நாகரீகமா நடந்துகிட்டு வருது. அப்படின்னா பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா? சே, சுத்த முட்டாளத்தானே அப்படி பொய் சொல்லி ஏமாத்த முடியும்? அதுதானே கேட்டேன். அப்படின்னா உண்மைதானே? ஜோயிச்சின்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அவன் என்னமோ 4, 3, 8ன்னு கூட்டி எதாலையோ பெருக்கி எதாலையோ வகுத்து ஏதோ ஒண்ணு உளறி கொட்டிட்டு போயிட்டான். அப்படியா? கமலாவும் பேரம் பேசி எடுத்து அவளுக்கும் கல்யாணத்தை செஞ்சு கண்ணாலையும் பார்த்துட்டு சுமங்கலியாகவே. அப்படியா? எல்லாம் அவன் செயல். அந்த அயோக்கிய பேர் ஜோஷி எங்க இருக்கிறான்? அவன் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டா ஓடிட்டானே. அதுதானே கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கே போட சொல்லணும். என்ன போல ஜமீன்தார்கள் எல்லாம் சும்மா இருக்கும் பொழுது நேற்று வந்த இன்னைக்கு என்னமோ எலெக்ஷன் கலெக்ஷன். நான் நிக்கிறதே ஜமீன்தார்களுக்காகத்தானே. ஜமீன்தார்கள் சொல்றதே அசம்பிளில அப்படியே சட்டமாக்குறது தான் என் முதல் வேலை. உனக்கே கொடுக்கலாம். 2 நாள் முந்தைய வரப்படாது. அந்த சாஸ்திரிக்கு வேற போடுறதாக வாக்கு கொடுத்துட்டாரு. மனம் இருந்தா மார்க்கமா இல்ல. நான் என்னமோ உங்களை நம்பித்தான் நிக்கிறேன். நீங்க என்ன கைவிட்டா எலெக்ஷன் என்ன கைவிட்டுடும். ஏதோ கொஞ்சம் கிருபை செய்யுங்க. என்ன இவ்வளவு கெஞ்சி கேட்கும்போது உனக்கு இல்லாதா? அந்த சாஸ்திர காத்துல பறக்க விட்டுறோம். ஏதோ தயவு இருக்கணும். இங்க பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாமே. ஏன் வீடு வீடா ஏறி ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கும் மீட்டிங்ல ஆழ்ந்து பட்டதும் சரியா இருக்குது. வீட்டுல இருக்கலாம், வேடிக்கையா பேசலான்னு இல்லையா? இதுதானா பிரமாதம்? நாள் பூரா வெயில் அலையிறது, 10, 12க்கு வர்றது, 8, 9 மணி வரலும் தூங்குறது, எழுந்து வெளியே போயிடுறது. எலெக்ஷன் முடியட்டும். அந்த வாயாடி சுந்தரமூர்த்தி இப்படி பேசினா
இந்த தந்திரவாதி ராஜகோபாலம் அப்படி பேசினான்னு பேசி பேசி காலத்தை கழிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வீடு எதுக்கு, பெண்டாட்டி எதுக்கு? மீட்டிங்ல உங்க விழிக்க வேண்டிய ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறோம். வந்துட்டாங்களா? ரொம்ப சரி, போங்க சார் போங்க. ராத்திரி சாயம் வெளுக்க போகுது ஐயா. இருந்தாலும் நல்லா ஒர்க் செய்றாரு. பெரிய வாயாடி இல்ல. நம்ம கேசவ நேரம் விடவா? ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன சார் 4 மணிக்கே மீட்டிங் ஆச்சு, புறப்படல? அவர் எங்கே சார்? சார் தான் சார், சும்மா இருங்க. நீங்க கூட கல்யாணமான புதுசுல அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஏன் சார், மகாவிஷ்ணு தன் மனைவி லட்சுமியை மார்பிலியே வைத்திருக்கவில்லையா? பிரம்மா சரஸ்வதியை தன் நாவிலியே வைத்திருக்கவில்லையா? அப்பேற்பட்ட பரமசிவனே பார்வதியை அர்த்த சரீரமாக வைத்திருக்கவில்லையா? கடவுள் எல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் என்ன சார்? சரி சரி வாங்க மீட்டிங் போ. பெரியோர்களே, நண்பர்களே, அக்னி சாட்சியாக தேங்காயை கையில் கொடுத்து மாலையிட்டு மனம் புரிந்த மனைவிமார்களுடைய தாலிகளை அறுத்து அடமானம் வைப்பதும் இக்குடியினால் தான். நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் செலவழிப்பதும் இக்குடியினால் தான். நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்டார் ஏலம் போதும் இக்குடியினால் தான். தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைவதும் இக்குடியினால் தான். பெண்டு பிள்ளைகள் பிச்சை எடுப்பதும் இக்குடியினால் தான். மதி கட்டி மானம் கட்டி அவதிப்பட்டு நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுப்பதும் இக்குடியினால் தான். முதலில் இக்குடியை ஒழிக்க வேண்டும். நான் இத்தேர்தலில் வெற்றி அடைந்தால் முதலில் இக்குடியைத்தான் ஒழிப்பேன். இப்ப உண்மையை சொல்றீங்களா? ஒழிக்கட்டுமா? அத்தியடி தோப்புல ஏன்டா கண்ணு குறைஞ்சது? மழை இல்லைங்க. சொல்றா உண்மைய சொல்லுடா. சொல்றா. ஓ வாங்க சார் வாங்க. என்ன நேற்று மீட்டிங்ல போடு போட்டு போட்டு தள்ளிட்டீங்களாமே? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். டேய் மட்டும் சாத்ரா கதவை. ஏண்டா டேய், இந்த ஊருக்கு நேற்று வந்த பயணி நீயாடா குடிய ஒழிக்க போற? ஒழிக்கிற ஆளை பாரு. சூரண்டா உனக்கு தாண்டா தகும். நீ குடிய ஒழிக்கிறதுக்குள்ள இப்பே ஒண்ணு நான் ஒழிச்சிடறேன். கொண்டாட மாட்டேன். அடே, நான் நேற்று மீட்டிங்ல பேசினதை உண்மையை தான் நினைச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் எலெக்ஷன் டாக்டிக்ஸுங்க. மூட வாய. நீ ஏன்டா இந்த கோலங்கி ஆட்டமெல்லாம் ஆடுற? கொண்டாட மாட்டியா? நான் வந்துட்டேனுங்க. ஐயோ, நான் பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல இந்த மாதிரி பேசினேன். இந்த குடியினுடைய மகத்துவத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நல்லா சொன்னீங்க. எனக்கா தெரியாது? இது சிவன் சொத்தாச்சுதே, விஷ்ணு மயமாச்சுதே, பிரம்ம கஷாயமாச்சுதே, போலி வைஷ்ணவ சதியாதாரணை கோஷ்டிகளின் கோலாகல பொருளாச்சுதே, பிக்னிக் பார்ட்டிகளின் முக்கிய பொருளாச்சுதே. அப்படின்னா என் கள்ளுக்கடை வந்து குடிக்கிறது நல்லதுன்னு வந்து பிரச்சனை செய்தா என் மனுஷால் ஓட்டெல்லாம் உனக்கு தான். ஓ, அதுக்கு நான் அப்படியே செய்யறேன். அப்ப வா போகலாம். அண்ணே, எப்படி அண்ணே இருக்குது? சொல்றேன். ஆகாசம் பூமி எல்லாம் அண்ணே அந்தரமா சுத்துதே. யாரை கண்டாலுமே அடிக்கத்தா சொல்லுதே. ஒரு வெற்றிலே ஒரு ரெண்டு நானே, ஒரு வெற்றிலே ஒரு ரெண்டு நானே, ஒரு வெற்றிலே சாமி எல்லாம் இப்பவே அண்ணே இந்த ஆசாமிக்குள் இருக்குதே.
சரியாக நின்னாலும் என் தலை ஆட்டம் போடுதே. தூகம்யதே போலே விரியேது தோதருதே போலே தூகம்யதே தூகம்யதே போலே விரியேது தூகம்யதே தூகம்யதே போலே விரியேது தூகம்யதே போலே விரியேது தோதருதே போலே தூகம்யதே. டேய், இப்ப நம்ம கேசவ முதலியார் குடியின் மகத்துவத்தை பத்தி பேச போறார். கேளுங்க, கௌரவமா கேளுங்க. சகோதரர்களே, பெரியோர்களே, இக்குடியே இல்லாமற் போனால் கௌரவம் இல்லை. பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போகிறதில்லை. சுகமில்லை, சௌக்கியமில்லை, கருதோசை கருவாட்டுக்கு மகிமை இல்லை, பெருநாள் இல்லை, திருநாள் இல்லை, வல்லடி வழக்கில் உற்சாகம் இல்லை, நாளெல்லாம் உழைத்து களைப்பு தீர்த்துக் கொள்ள கதை இல்லை, நிமோனியா காய்ச்சலுக்கு மருந்தில்லை, குளிர்காலத்தில் வெதுவெதுப்பில்லை, பிரசவ காலத்தில் பிராந்தி புட்டிகள் இல்லை, தாசிகள் வீட்டில் சரச சல்லாப விளையாட்டுகள் இல்லை, மயங்கி ஜாமீன் கையெழுத்து போட வகையை. அது மட்டுமல்ல, இக்குடியை ஒழித்து விட்டால் போகி ஏது, பொங்கல் ஏது, தீபாவளி ஏது, மாரியாய் திருவிழா ஏது, மதுரை வீராசுவாமி பூஜை ஏது, கொலை ஏது, களவேது, போலீஸுக்கு கேஸ் ஏது, பேப்பர்களுக்கு நியூஸ் ஏது, வக்கீல்களுக்கு பீஸ் ஏது. அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள். இக்குடியை நீக்கிவிட்டால் நம் மனைவிமாருடைய தாலிகளை அறுத்து அடமானம் வைக்க முடியுமா என்று உங்களை நான் கேட்கிறேன். நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் செலவழிக்க முடியுமா என்று உங்களை நான் கேட்கிறேன். நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோர்ட்டால் ஏலம் போட முடியுமா என்று உங்களை நான் கேட்கிறேன். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நமது பெண் ஜாதி பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? நமது தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைகிற கௌரவம் எப்படி கிடைக்கும்? மதி கட்டி மானம் கட்டி அவதிப்பட்டு நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? இவ்வளவு மகிமை உடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும். இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஜமீன்தார் விட்டா அல்ல வரலாம். உன்னை சொன்னதுதான் அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிட்டான்னா. என்னன்னு சொன்னீங்க? அதெல்லாம் வெகு கணக்கா சொல்லியிருக்கேன். உன்னை ஒரு நர்ஸ்ன்னு. நர்ஸ்னா இந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்களே? அதான் அப்படி சொன்னாதான் பணம் ரொம்ப கிடைக்கும். இப்ப அவ மாதிரி வேற என்ன ட்ரெஸ் பண்ணி தொலைக்கணும்? எங்க குழந்தை கொண்டு வர சொல்லுங்க பாக்கலாம். குழந்தை எங்க குழந்தை? இதோ எங்க வந்துடும். ரொம்ப டைம் ஆச்சு, நான் போகணும். குழந்தைய ஆஸ்பத்திரி கொண்டு வர இது ஆச்சுங்க. வேண்டிய பணம் தர்றேன், பணத்தை பத்தி கவலையே இல்லை. நேரம் ஆகுது. அதுல குழந்தைய அவங்க பாட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போல் இருக்கு. அதுதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சரி, நான் வர்றேன். பொருள் அதுல ஒரு சங்கதி. என்ன தெரியுமா? என்னை தெரியுமா? ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும் தெரியுமா? தெரியுமா? என்னை தெரியுமா? ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும் தெரியுமா? புரியுமா? எப்ப புரியுமா? அதை காட்டாம கேட்டால புரியுமா? புரியுமா? எப்ப புரியுமா? அதை காட்டாம கேட்டால புரியுமா? கூட்டி வந்தேன் அதை கேட்கவேதா, மாட்டேன் என்று ஏமாற்ற வேண்டாம், இனி மாட்டேன் என்று ஏமாற்ற வேண்டாம். ஊரிலே நாட்டிலே சகஜமீது, இப்போ ஊரிலே நாட்டிலே சகஜமீது. இப்போ புரியுமா? புரியுது, நல்லா புரியுது, புரியுது, நல்லா புரியுது. இப்ப போலீஸ கூப்பிட்டா தெரியுது. அதோட இப்ப என்ன சொல்லிட்ட? எங்க போற? இப்படி வாமா. போட்டு கட்ட உனை கூட்டி வந்தேன், போட்டு நீ காப்பாற்ற வேணும், அதை போட்டு நீ காப்பாற்ற வேணும்.
கொள்ளாமலே தப்பெடுக்காதே தப்பு கொள்ளாமலே தப்பெடுக்காதே நீ புரியுமா? அப்படியா? எலக்ஷனில நீங்கள் செலக்ஷனாக எங்கள் ஓட்டங்களை போட்டு தரோம். எலக்ஷனில நீங்கள் செலக்ஷனாக எங்கள் ஓட்டங்களை போட்டு தரோம். இனிமேலே ஜெயமாக வழி தேடுவோம், இனிமேலே ஜெயமாக வழி தேடுவோம். தெரியுதா? இப்போ தெரியுது. உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுது. அதை கேட்டா கொடுக்க வேணும், தெரியுது. ஓட்டு கேட்டா கொடுக்க வேணும். தெரியுது. ஆமா, உங்களுக்கு ஏன் இந்த எலெக்ஷன் பைத்தியம்? நானாவது எலெக்ஷன்லயாவது நிக்கிறதாவது. நீ போலீஸ் கிலீஸ் சொன்னியே, அதுல மிரண்டு போட்டா ஒரு போடு. விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன், நல்லா பயந்தீங்க. அதுதானே பலாத்காரமா தூக்கிக்கிட்டு வந்து இதுவரை தொந்தரவு செய்யறேன்னுட்டா. அப்ப நீங்க நிக்கலையா? அதெல்லாம் காச வாரி இறைக்கணும், கண்டவங்க காலில் விழணும், வீடு வீடா நுழையணும், விட்டியா அவமானம் அடையணும். எனக்கே இந்த தலையெழுத்து. அதுதானே கேட்டேன். ஜம்முன்னு ஜானி வாக்கரை சாப்பிட்டு ஜில்லுன்னு உன்னோட விளையாடுறத விட்டுட்டு. ஓஹோ, இந்த குழந்தைக்கு தான் உடம்பு காய்ச்சலா? நம்ம மாப்பிள்ள போட்ட போட்ல சாஸ்திரி தானாகவே வித்துட்டா வாங்கிக்கிட்டான். வாங்கலன்னா வழி ஏதான் வாயாடிக்கு வாயாடி, ஆள் கட்டுக்கு ஆள் கட்டு, பணத்துக்கு பணம் சமாச்சி தள்ளிட்டோம்ல. பாவம் தெரு தெருவா சாஸ்திரி மேஸ்திரி வேலை கூட பார்த்தான். இப்ப வாபீஸ் வாங்கினவன் இத முன்னமைய வாங்கிருக்க கூடாதா? வீடு வீடா போய் வசப்பிராணம் கேட்டதெல்லாம் மிச்சமா இருக்குமே. எலெக்ஷனுக்கு நின்னா அதுதானே நமக்கு முக்கிய சகஸ்திரம் அர்ச்சனை. இப்பதான் ஜெயிச்சுட்டோமே, இனி போடுறது மாலை தான், பிடிக்கிறது சிகரெட்டு தான், ஏறுறது கார் தான், எங்கிட்டு பார்த்து தான். வீரருக்கு மதுவை சம்பாரம் செய்யும் மனிதருக்கு, ஏழைகளின் தோழருக்கு, தொழிலாளியின் துணைவருக்கு, அன்னும் மகனும் பொதுவினை சேவை செய்யும் அதிபருக்கு, உத்தம நண்பரான ஊழியருக்கு, சத்தியனில் தவறாத தர்மருக்கு, சமுதாய தலைவருக்கு, பால்ய விவாதத்தை ஒழிக்கும் தொண்டருக்கு, தமிழ்நாட்டு தலைவருக்கு, சமூக சீர்திருத்த பெரியாருக்கு, ஹரிஜனங்களின் நண்பருக்கு, நகரது சூழல் அறிஞருக்கு, உலகம் புகழ்ந்தவருக்கு, மகத்தான கீர்த்தி பெற்ற மகிழ்வருக்கு, ஏழைகளின் தோழருக்கு, அன்புமிக்க சகோதரர்களே, என்னை இத்தேர்தலில் தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்கள் யாவர்களுக்கும் என் மனமார்ந்த வந்தனத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் அஞ்சேன், உயிரை இழக்கவும் பின்வாங்கேன், குடியை ஒழிப்பேன், விபச்சார தொழிலை அழிப்பேன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காகவும் உழைப்பேன். இது சத்தியம். கேசவ முதலியாருக்கு கேசவ முதலியார் மந்திரியானார், கேசவ முதலியார் மந்திரியானார். கமலா, கமலா, விஷயம் தெரியுமோ? ஓ தெரியல, அசம்பிளி கதையா ஆரம்பிப்பீங்க. அது உங்களை விட்டாலும் நீங்க ஏன் அதை விட போறீங்க? அதாடா, நான் அதை விட்டாலும் அதிர்ஷ்டம் என்ன விட மாட்டேங்கிறதே. இது பாத்தியா, இன்று முதல் கேசவ முதலியார் கனம் கேசவ முதலியார் சென்னை மாகாணத்துக்கு மந்திரி. மந்திரி ஆயிட்டீங்களா? கனம் மந்திரியா இருக்கு. ஏய்
நம்ம திவான் பகதூர் வீட்டுக்கு தானே? तुम नहीं जा सकता। நம்ம சிநேகிதர். ऐसा नहीं। முட்டாளா இருக்கானே. ஏய் மடையா, நான் ஒரு சிநேகிதர்ரா. अरे हमको नहीं मालूम। மண்டையில மூளை இருக்குதா? हम क्या करेगा? வடிகட்டின முட்டாள்றா. யா, நான் சொல்றத இவங்கிட்ட இந்துஸ்தான்ல சொல்லுங்களேன். என்ன அது? என்ன பார்த்தா இவங்க முதலாளியா உயிரை விட்டுருவாருன்னு இவங்கிட்ட சொல்லுங்களேன். देखे तो முதலியார் சாப் ஜான் देतेங்க। इतना भी नहीं जान देना भी नहीं। நீ அவரை போய் பார்க்கவும் வேண்டாம், அவர் உயிரை விடவும் வேண்டாம்னு சொல்றான். உனக்கு 2 அணா கொடுக்குறேன். நான் சொல்ற மாதிரி செய்தியா? சரி. बदमाश, तुमको छोड़ूंगा नहीं। ஏசா கோபால், எப்போ வந்த? இப்பதான். சகோதரர்களே, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க நான் ஆசைப்படுகிறேன். என் பள்ளி வாழ்க்கையில் இருந்து பரதேச வாழ்க்கை வரையில் இணை பிரியாதிருந்த இணையற்ற தோழன் மிஸ்டர் கோபாலன். இனி நாம் எல்லோரும் மீட்டிங்கிற்கு போகலாம். Gentlemen and friends, பெரியார்களே, நண்பர்களே, if today I stand before you as one of the ministers of state, இன்றைய தினம் அரசாங்க மந்திரிகளில் ஒருவனாக நான் உங்கள் முன்பு நிற்கிறேன் என்றால், it is due to the interest you all have evinced in me. அது தாங்கள் யாவரும் என்னிடத்தில் கொண்ட ஊக்கத்தால் தான். I thank you all for your kindness and service. உங்கள் யாவருடைய அன்பிற்காகவும் சிரத்தைக்காகவும் என் மனமார்ந்த வந்தனங்களை அளிக்கிறேன். If wife puts less sugar in coffee, the minister in charge of public health is being vilified by the husband. மனைவி காப்பியில் சர்க்கரையை குறைத்து போட்டு விட்டால் புருஷன் சுகாதார மந்திரியை தூஷிக்கிறான். If a son fails in the public examination, the minister in charge of education is being vituperated by the father. பிள்ளை பரீட்சையில் தவறிவிட்டால் தகப்பன் கல்வி மந்திரியை அவதூறாக பேசுகிறான். Such criticism will not be useful for any constructive work. இப்படி பிழை கூறுதல் எவ்வித சீர்திருத்த வேலைக்கும் பயன்படாது. Let us all therefore unite and work for the happiness of one and all. ஆகையால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாவருடைய சந்தோஷத்திற்கும் நன்மைக்கும் உழைப்போம். நான் பதவியில் பிறந்தேன், மணந்தேன், நான் பதவியில் பிறந்தேன், நான் வாழ்வினில் பிறந்தேன், ஓஹோ நான் வாழ்வினில் பிறந்தேன், வனிராமணி என் வாழ்வு உன்னால் பிறந்தது, என் வாழ்வு உன்னால் பிறந்தது, இல்லை இல்லை, வனிராமணி என் வாழ்வு உன்னால் பிறந்தது, இல்லை இல்லை, என் வாழ்வு உன்னால் பிறந்தது, என் வாழ்வு உன்னால் பிறந்தது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கிருபை, எல்லாம் அவன் அருளே. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கிருபை, எல்லாம் அவன் அருளே. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயலே. எல்லாம் அவன்